எடுத்துட்டு வாங்கி வாங்க. இந்த ஜமால் ஆரத்தின் குடுப்பனை செய்திருக்கும். ஆமா, இல்லன்னா எங்க பொறுக்கி வந்துட்டு போயிட்டு அது குடுப்பீங்க. அது கடை கொடுத்த கம்பெனி என்ன கடை கடை கம்பெனி கம்பெனி 3 லட்சம் நான் கொடுத்தேன் கம்பெனி. ஏன் நம்பர் அந்த 3 லட்சம் வாங்கி மல கம்பெனி போய் அந்த தேவட பண்ணுங்க. ஏய் வந்து கேப்பியா? ஏய் கடை கொடுத்தோட அவர் நிக்கிறாரு. அவர் போய் தேவட பண்ணு கேக்குறாங்க. வந்து கேப்பியா? நான் கேக்க மாட்டேன். ஏய் யாரா கம்பெனி 3 லட்சம் பணம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்காங்க. என் மாவன வந்து கொடுக்கலன்னு சொன்னா என்ன மண்டே ரெண்டா பழுதுருவாங்க. மண்டே வந்தாங்க. வந்து கேப்பியா? ஏன் கேக்க மாட்டேன். ஏமா நாளாச்சு ஒன்னு கொடுத்தா அசர குடு இல்ல வட்டி குடு அப்படி வந்து ஆத்தா போட்டு பேசுறியா? ஏன் பேச மாட்டேன். ஆத்தா பொண்டாட்டின்னு பேசுறாங்க. வட்டி போயிடுச்சு. வட்டி சுத்தமா கிடையாது. வட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்டா நான் அசரா குடியாதுற அப்படி ஒரு அடி அடிச்சாங்க அசரா போயிடுச்சு. அடியாடா நீ குடுகாதா போயிடா. நீ குடுகாதா போயிடா. அவரு கெட்ட போடு போறாரு. ஏய் நான் ஏங்கறா நரவேங்க நிக்கிறாரு. அத வாங்கி அடிக்கறா. ஓ அவரு குடுக்க மாட்டானே. ஆட குடுகாதா போற போயா. போடா. ஓ மாவங்கடா. ஓ மூஞ்சி அப்படியே போய் அந்தறோம் பையில அவனுக்கு அப்படியே காண்டா வந்து ஆண்டி வர குடி. எரிகண்டே. போய் போறனா இல்ல போய் போய் வச்சா போய் என்ன பச்சி ஒரு மாதிரி தானே பையா கடிங்கடா. ஏய் பேச சொன்னா கேட்டாடா. ஐயோ பேசிக்காதடா. ஐயோ அம்மா உன் வீட்ல போய் சொல்ல போறேம்மா. நாங்க தப்பா பேசாம சொல்ல போறோம். வெட்டியா போச்சோயா அம்மா பாருங்க. ஆமா அம்மா சரி சாதாரணமா பேசுங்க. நடுக்கு தமிழ் நிறைய வாங்கி கை இல்ல போய் சொல்ல போற ஆம்பளைட்ட. டேய் போய் கூப்பிடுறா. என்னடா அம்மா ஆம்பளை யார் என்ன தேவை பண்ணி போய் சொல்லு. அப்படி ஏய் எரிகண்ட திருக்கறன செய்து நான் அவரும் கருப்பு சொல்லதம் இருந்து கூடி குளாவி புள்ளி பெத்துட்டேன். ஓ புள்ளி பெத்துட்டியா? புள்ளி பெத்துட்டியா? பெத்துட்டேன்டா. புள்ளி பெத்தியா? ஏன் என்ன பார்த்தா புள்ள பெத்துற பொம்மைட்டே இல்லையா? காடி டோப்பல காடி பாப்பா. ஏய் நான் ஏதோ டோப்பல பார்த்தா கண்ணு பிடிப்பேன். எப்படி அது புள்ள பெத்த பொம்மைட்டே எப்படி இருப்பாங்க? புள்ள பெக்காத பொம்மைட்டே எப்படி இருக்கும்? எனக்கு தெரியாது ஐடியா. எப்படி அது? அது எப்படி தெரியுமா? புள்ள பெத்த பொம்மைட்டே தான் டோப்பலிங்க கோடு ஊந்திருக்கும். கோடு ஊந்திருக்கும். பிள்ளை பெறாத பெண்களுக்கு அப்படியே ஒன்ன போல மாமான மரமாசோட இருக்கும். ஏண்டா ஓ நான் எங்க பார்த்தேன்? என் மாமாட்ட பார்த்தேன். ஓ உன் மாமா உனக்கு என்ன வேணும்? கூட வந்து அக்காதான். எம்பராத்துக்கு பார்த்தா. அவன் பொண்டாட்டிட்ட குடும்பம் இல்ல. அவன் மாமா சாண்டத குடிச்சானே. ஒரு பேச்சு பத்தி சொல்லுவாங்க. என்ன போல ஆம்டாண்ட போய் சொல்றேமா. இது கல்விங்க. இது காலாலட்சியமா. ஒத்தல்ல எங்க வீந்து புடுவே. யாரே வந்து அப்படியே தவற பேசிமா. போய் சொல்லாதமா. அந்த ஒண்ணாடி போயமா எங்கள. ஏய் சொல்ல மாட்டேன். அழகான பிள்ளை. அழகான ஆண் பிள்ளை பெற்றிருக்கான். அவன் பேர் தெரியுமா? அவன் பேர் தான் வக்ரகேது. பையன் பேரு வக்ரகேது. அழகான பிள்ளை. ஆமாண்டா. அப்படியே மஸ்து கடைஞ்ச மாதிரி காலக்கண் நாட்டம். ஒரே ஒரு பிள்ளை. அப்படியே கடப்பாரக்கை மேல பேசி வச்சிருக்கான். அப்படி குழந்தை பெற்றெடுத்து எங்க நாட்டுல சீரும் சிறப்புமா வாழ்ந்து வருகிறோம். எந்த விதமான முடிக்க சிரிப்பு அதனால எங்க வீட்டுக்காரர் இருந்தா பொண்டாட்டிக்கார கபிலாட்ல மாறி போச்சுடா. பொண்டாட்டிக்கார கபிலாட் சண்டை போடுறான். பொண்டாட்டி கூப்பிடுறா. ஏய் கேளுடி மனைவி விளைச்சலா அவங்க வந்துட்டாளே. வந்துட்டா ஒண்ணு வருதா? என்னடா? ஏய் கேட்கணும் ஒண்ணு கேடியா? ஏய் கேட் 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 ஒண்ணு வருதா? என்னடா?
வந்துட்டாரா? என் மாமா வந்துருச்சா? என் அத்தா வந்துருச்சா? என் சாதி வந்துருச்சா? என் கணவர் வந்துட்டாரா? ஒரு மாதிரி எந்த காலத்துல இது அந்த காலம் இந்த காலத்துல வந்து போவாரு ஒரு மூடியர் எங்க போயிருக்காங்க அங்கே சாண கொடுத்து எங்கிறானோ அந்த குடிகார எப்படி எங்கிறானோ அப்படி பேசுறாங்க. நான் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். வீட்டுக்காரர் ரொம்ப மரியாதை தான் கூப்பிடுறேன். அது இருந்தாலும் வீட்டுக்காரர் பாத்துட்டா அவரை பார்த்தா ஏழுமலை அவர் எப்படி இருக்காரு இன்னைக்கு? மூக்கி மீச்சு வச்சுக்கிறாரு. ஆமரிக்கு மனிதர் பேச பேச சரிடா ஏழுமலை அடி மோடி மோத்தா என் அருமை மன்னவா நானும் ராமல் தாண்டா இந்த சூரியன் பார்த்தா பின்னாடி சீட்டு கால பின்னாடி சீட்டு கால என் பொண்டாட்டா டவுன் பாச்சு என்னடா அப்படியெல்லாம் வந்து அந்த பையன் பின்னாடி ஏறானே உன் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் இருக்கிறவன் ஊசி இடம் கொடுத்தா நூலு நோய் சாமி வணக்கங்க மண்ணல்ல போற்றிடும் அது மட்டுமா அங்க வெற்றி
நான் தான் ஒண்ணு தூக்கண்ணா நீ தட்டி போடணும் கண்ணே கண்ணே விளையாடுறா என் பாதத்தை படிச்சு விட்டீங்களா நீ எப்படி போகணும் எப்படி? கண்ணே அடி என் பாதாள வித்தத்தை யாராலும் பாக்குறேன் என்னடா பண்ற என்னதான் பண்ற நீ நான் ஒண்ணு பண்ணல சாமி என் பாதத்தை படிச்சு பண்ணியா ஆமா என் ரெண்டு தங்கள் சித்தமேன் பாக்கியம் என்ன? உங்களுக்கு வார்த்தை கேட்டார் சொல்லு. என்ன எதுவித காரணத்தால் தாதிமார்கள் எடுத்து மனைவி விரோச்சனா அதிசீக்கிரமாக அரண்மனைக்கு வர வேண்டும் என்று உத்தரவு கொடுத்த காரணம் சொல்லுங்க நின்று முடிச்சாடாமா இவ்வளவு காலமாக சத்தம் போடாதீங்க சத்தம் போடாத இவ்வளவு காலமாக நம்முடைய நாடு காண்டாபுரம் ஆமா காண்டாபுரத்தில் இருந்து விட்டு கண்டிப்பா ஆனா யார் யார் எங்க இருக்கிறான் எவன் எந்தெந்த உலகை தாண்டி கொண்டு வருகிறான் ஆமா. இதெல்லாம் யாருமே தெரியாது தெரியாது. அதனால எவரும் ஒரு அவற்றை பிறகு யார் யார் எங்க இருக்கிறான் என்னென்ன தொழில் செய்கிறான் அப்படி திக்கு செய்து ஆசையா வந்த கட்டி பிடிக்கிறாரு எனக்கு தெரியுமா பண்ணவா வாங்க இப்ப திக்கு வச்சு தான் செய்ய போறீங்க யார் யார் எங்க இருக்கிறான் இருக்கிறார் எந்தெந்த நாட்டுல இருக்கான் அப்படின்னு பாத்திரம் ஓ வரலாம் சண்டைக்கு போற சண்டைக்கு போகல சண்டைடா சண்டைடா சண்டை நாம எங்க இருக்கோம் காண்டவரத்துல இருந்து விட்டோம் ஆனா யார் யார் எங்க இருக்கிறோம் என்னென்ன தொழில் எழுதி ஆமா எதுவும் தெரியாது திக்குமுத்தை செய்து அதை பார்த்தா தான் நம்ம முடியும் ஆமா அதற்காக அதனால போறீங்களா ஐயா போய் வரும் மன்னவாரு
சிம்மாடு கட்டை முத்துராஜ கொட்டை திருநாம பட்டை பட்டாய கடம் ஊத்துகிறேன் பழங்கள்ல கட்டை எந்த ஓட்டை தண்ணி ஊத்துற ஓட்டை ஏய் ஆளு 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 யாரு நாரத மகாமுனிவர் உன்னுடைய பாதத்துக்கு இந்த எரிகின்ற அசுரன் ஒரு கோடி வணக்கம். ஏய் தண்டா என்ன பண்ண போற காலையில வாடா ஓரமா கைட்றான் என்ன ஆகுறா போடா போடா காலையில ஓரமா கைட்றான் ஏன்டா ஏன் அப்படி ஆளு கூட கைட் வேணும் வந்து நீ நான் சாப்பிடுறேன் என்னுடைய பார்த்து பறந்துபடியா இப்ப வந்து எந்தன் பார்த்தாம பார்த்து பண்ணுபடியா என்றென்றைக்கும் ஏழு என்று பணியில்லாமல் நீடூடி காலம் வாழ்க அப்பா நில்ல 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 இங்க வாங்க வாங்க ஐயா தேவர் மூவர் யாவட்டும் அட்டேதம் மாடி திக்கு செய்ய போகிறேன். திக்கு செய்ய போறேன். ஆமா யாவரும் மூவர் அட்டேதம் மாடி திக்கு செய்ய போகிறேன். இப்ப வந்து எதுக்கு தண்ணி அறிவில்ல அறிவில்ல உனக்கு நான் என்னன்றேன்னா நீ எதுக்கு தேவையில்லாத போய் திக்கு வச்சு செய்யற அப்படி என்ன செய்ய வேண்டும் குழந்தை என்ன என்னுடைய குலதேவி சிவலதேவி சக்காதேவி சக்காதேவி 12 வருடத்துக்கு ஒரு முறை உன்னுடைய தாயாகிய சக்காதேவி வணங்குவது உனக்கு வழக்கம். அடா 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 ஆமா ஐயா ஆமா இன்றைய நாள் வந்து விட்டது. இன்று அன்றைய நாள் வந்து விட்டது. விடுந்தால் வெள்ளிக்கிழமை. ஆமா விடுந்தால் வெள்ளிக்கிழமை. சரி அதனால உன் குலதெய்வத்தை நீ போய் சென்று வழிபட வேண்டும். சரி ஆகட்டும். அடுத்தது வழிபட்டால் உன்னுடைய குலதெய்வமே உன்னுடைய நேராக வந்து இங்கிருந்து அவர் இடத்துக்கு வந்து செய்ய போறேன். இந்த இடத்துல விஸ்வநாதேவனுடைய சக்காதேவியை கோரி தவம் செய்தால் ஆமா வேண்டிய வரத்தை அவ தருவா. உன்னுடைய கண்முடி தோன்ற உடனே கண்முடி தோன்ற உடனே என்ன வரம் தெரியுமா கேட்க வேண்டும். என்ன வர வேண்டும்? முதல்ல சத்தியம் வாங்கணும். ஆகாயவாணி பூமாதேவி அறிய நீ சத்தியம் வாங்க வேண்டும். எதை கேட்டாலும் தடையில்லாம தடையில்லாம சத்தியம் வர வேண்டும். சரி அடுத்தது தேவர் மூவர் யாவரால அழியா வர வேண்டும். தேவர் மூவர் யாவரால அழியாத வர வேண்டும் என்று வரமாண்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அந்த சக்காதேவி கையில அறிவிப்பார் பண்டார பெட்டி அதையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொண்டு இதுக்கு தாண்டவாரு கும்பிடு பட தேவை வழியில வந்து வர கொடுத்த மாதிரி அத மாதிரி அறிவில்லாம தேவர்த்து செய்ய போனோம். ஆனா நாட்கள் வந்து அறிவு அந்த பண்டார பெட்டி வாங்கினாங்க. பண்டார பெட்டி வாங்கினா சண்டை செஞ்சாங்க. யாரையும் உன்னை அழிக்க முடியாது. ஐயா ஐயா உன் சித்தமையான வாக்கியம் நீ தெரிவித்து வரேன். தாயா வழங்கக்கூடிய சக்காத கோரி தவம் செய்து வர பெற்று வருகிறேன்.